நகை கடனுக்கான புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் புதிய விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்க நகை கடன் வழங்குவதில் வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு புதிய வரைவு விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் வங்கி அடமானம் வைக்கப்படும் தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே கடன், நகைக்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும், நகைக்கான தரம், தூய்மை குறித்த சான்று வழங்க வேண்டும் போன்ற கடுமையான விதிமுறைகள் அடங்கும். நகை கடனில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கும் வகையில் புதிய விதிகள் கொண்டுவரப்படுவதாக ரிசர்வ் வங்கி கூறினாலும் இவை எளிய நடுத்தர குடும்பங்கள் மத்தியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக பல்வேறு தரப்பினர் விமர்சித்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் சில பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதில் 2 லட்சத்திற்கும் குறைவான நகை கடன் பெறுபவர்களுக்கு புதிய விதிகளிலிருந்து தளர்வு அளிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய விதிமுறைகளை அமல்படுத்த அவகாசம் வழங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் செயல்படுத்தலாம் என்று மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது.